ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்தியான நட்ஸ் பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஹெல்தியானது. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஸ்மூத்தியை டெய்லி ட்ரை பண்ணலாம். டெய்லி 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெல்தியான வெயிட் கெயினுக்கு யூஸ் ஆகும். என்னென்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம முந்திரி, பாதாம், உலர் திராட்சை, பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஒரு அத்திப்பழம், ஒரு பேரிச்சப்பழம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நைட் ஃபுல்லாக ஊற வச்ச நட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதில் பாதாம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்க்க வேணாம். பேரிச்சம்பழையும் கொட்டையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 வாழைப்பழம், நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் இது கூட சேர்த்து, கொக்கோ பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அது டேஸ்ட்டுக்காக தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஆப்ஷனல் தான். இதில் நம்ம எந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டும் ஆட் பண்ணல. ஆட் பண்ணாமலே நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது ஒரு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாம் அரைகிற வரையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நமக்கு லிக்விடாக குடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணி, நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் ஆட் பண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, சாப்பிட மாட்டாங்க நட்ஸ், அவங்களாம் இது ஒரு சாலிட் ஃபார்மில் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நேச்சுரல் டேஸ்ட் இருக்கும். பனானா, அத்திப்பழம், டேட்ஸு, ரைசின் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு ஒரு நேச்சுரல் ஸ்வீட் கொடுக்கும். ஒரு ஹெல்தியான ஸ்மூத்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது போல் மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.